இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எழுப்புதல் வருவதற்கான 7 விதமான காரணங்கள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து இந்த வாரத்தில் 7 நாட்களாக தியானித்து வருகிறோம். முதலாவது, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்தனர், ஒரு மனம் உள்ளவர்களாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள், இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள், தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள், வசன மார்க்கத்தாராய் வாழ்ந்து வசனத்தை தைரியமாய் பேசினார்கள், ஜெபிக்கிறவர்களாயும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். 6 காரியத்தை பார்த்தோம். இன்றைக்கும் பாடுகளை சகிக்கிறவர்களாய் இருந்தார்களாம். பாடுகளை சகித்தல். இன்றைக்கு 3 மனிதருடைய பாடுகளை குறித்து ஆதி அப்போஸ்தலர் அவர்கள் எப்படிதான் பாடுகளை சகித்தார்கள் என்பதை பார்க்கலாம். பாருங்க, பவுலின் பாடுகள். பவுல் அவர் பிரசங்கித்த போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 19 இருந்து நீங்க 25 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல லீதியாளை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கார். பிரசங்கித்த போது அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு பெண் இருந்தார். அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17, 18 குறி சொல்லுகின்ற பெண். அவள் என்ன செய்யறானா, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கவர என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் அவள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ அவளை விட்டு புறப்பட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு என்று அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்க குறி சொல்ற பெண் லீதியாளின் இருதயத்தை கத்தரங்க தொடராரு. ஆனா அந்த பெண், அவ டெய்லி குறி சொல்ற ஆவி உள்ள பெண் பவுலையும் கூட இருக்கிறவங்கள பார்த்து சொல்றான். ஆண்டவராக இயேசு குறித்து கிறிஸ்துவ குறித்து அவ சொல்றான். ஆனால் அந்த ஆவியை கடிந்து கொண்டது நிமித்தம் அவனுக்கு பிரச்சனை, பாடுகள் வருது. அவளை ஆதாயமாக அவன் படுத்தி கொண்டு அந்த தொழிலாக அந்த குறி சொல்ற தொழிலை நடத்தி வந்த அந்த எஜமான் அவன் மீது கோபம் கொண்டு சிறையிலேயே அடைக்கிறார். இன்னும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23, 24 அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சவுல், அந்த பவுலாகிய சவுல் பவுலா மாறிட்டார். அவன் ஆலோசனை பண்ணிக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை பேசி கொண்டு இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு பார்க்கறாங்க. இரவும் பகலும் அவன் கோட்டைக்கு முன்பதாக இருந்து பவுல் எப்போ வருவான், எப்படியாவது அவனை அழிக்கணும்னு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல சீஷர்கள்லாம் அவனை அவர் கூடையில வைத்து மதில் வழியாக இறக்கி விடுறாங்க. பாடுகள், அவன் ஆண்டவருடைய நாமத்தை சொல்வதற்கு அவ்வளவாய் அவர்கள் பாடுபட்டார்கள். அப்போஸ்தலர் 21, 30, 33 பாருங்க, நகரம் முழுவதும் கலக்கம் உண்டாயிச்சான். அப்போ சேனாதிபதி கிட்ட அவனை பிடித்து 2 சங்கினால் கட்டும்படி சொல்லி இவன் யார் என்று, என்ன செய்தான் என்று விசாரிச்சான். அவன் ஆண்டவரை பத்தி சொன்னதின் நிமித்தம் அவன் சங்கிலியால் கட்டப்படுகிறான். இந்த பவுல் அப்போஸ்தலர் 18, 13, 17 வேத பிரமாணத்திற்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறவன் என்று சொல்லி அங்கே அவனை குறித்து குறிப்பிடுகிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா பவுலின் பாடுகளை சொல்ல முடியாது. அவன் எத்தனையோ அடிகள் படுறான். அவன் ஜீவனை கூட நஷ்டமா என்ற அந்த அளவுக்கு அவன் போராடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் நிற்கிறான், பாடுகளை சகித்து கொள்கிறான். ஏன்னா அடுத்ததாக ஸ்தேவானுடைய பாடுகளை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 12, 14 ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள்.
இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்னால் நசரேனாகிய இந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்லிக் கொண்டான் என்று கேட்டோம் என்று சொல்லி அங்கே ஸ்தேவானுக்கு விரோதமாக அவர்கள் அவனை கல்லெறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறார்கள். நம்ம நேற்று தினத்துல பார்த்தோம். இந்த ஸ்தேவான் அவன் தைரியமா பேசுறான், வணங்கா களத்துள்ளவர் என்று. பாடுகளையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் பாடுகளை சகித்து இரத்த சாட்சியாக மறிக்கிறான். பேதுருவின் பாடுகள், சிறைச்சாலை வாழ்க்கை. முதலாவது பாருங்க, அப்போஸ்தலர் 4:1-3 அவன் ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவர்கள், சதுசேயர்கள் எல்லாம் சினங்கொண்டு அவனை சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. இன்னும் அப்போஸ்தலர் 5:17-18 அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இந்த சதுசேயர் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமை நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைக்கிறார்கள். இன்னும் அப்போஸ்தலர் 12:2 சபையார் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல அங்க பேதுருவை சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. ஏரோது ராஜா அவன் யோவானை அவனுடைய சகோதரனை கொலை செஞ்சுட்டாங்க. அதனால பேதுருவை சிறைச்சாலையில அடைச்சிருக்காங்க. சபையரெல்லாம் கூடி ஜெபிக்கிற அந்த சம்பவம் பாருங்க. அங்க அவன் சிறையிலே இருக்கிறான், நித்திரையா இருக்கிறான். அவ்வளோ சிறையில அடைச்சி பாடுகளை சகித்து கொள்றாங்க. இப்ப 4 வகுப்பு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் அந்த பாடுகளை சகிக்கும்படியாக மன தைரியத்தை அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். இன்றைக்கும் கூட நாம் தொடர்ந்து 7 நாட்களாக எழுப்புதல் வருவதற்கான அநேக காரணங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு கூட நாம் பாடுகளை சகிக்கிற உள்ள நமக்கு இருக்கிறதா? அவன்கிட்ட கேள்வி கேட்கலாமா? எழுப்புதலுக்கு நாங்க பண்புள்ளவர்களா இருக்கணும். வெறும் எழுப்புதல் வேணும், எழுப்புதல் கூட்டங்களிலே பங்கு பெறுவது மாத்திரம் அல்லாது நாம் எழுப்புதலுக்கான முக்கியமான காரணங்களை நாம் கண்டறிந்து அதற்காக நாம் அர்ப்பணித்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எழுப்புதலின் காலங்களை நேரங்களை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. கடைசி கால எழுப்புதலுக்கு எங்களையும் பங்குள்ளவர்களாக எங்களை ஆயத்தப்படுத்திருக்கீங்க. நாங்களும் இசப்பா எங்க சபையில எழுப்புதலுக்கு ஒரு கரிவுள்ள பாத்திரமாக எங்களை பயன்படுத்துங்க. எங்க தேசத்துல எழுப்புதலை கட்டளையிடுங்க, எங்க கிராமத்துல எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. இசப்பா எங்களுடைய சபைக்குள்ளே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே கூட கத்தாவே நாங்கள் உமக்காக சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை